ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு வாஷிங் மிஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கணுன்ட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோம், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க அப்படியே நம்ம வந்து அந்த வாஷிங் மிஷினுடைய எப்படி அந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிற புது வாஷிங் மிஷின், விர்புல் கம்பெனி. ஆக்சுவலாக 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 kg கெப்பாசிட்டி. இதில் நாங்கள் வந்து ஆல்ரெடி புது ஸ்டாண்ட் வாங்கிட்டோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு நல்ல பிராண்டட் ஸ்டாண்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 1000 rupees கொடுத்து இந்த ஸ்டாண்ட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பவர் சோர்ஸ் வந்து நாமளே எடுத்துருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து இங்கேயே பவர் நாமளே கொண்டு போயிட்டு இங்கேயே தனியாக பாயிண்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, துணியை ஊற வைக்கும், இதுவே துவைக்கும், இதுவே புழிஞ்சு, இதுவே காய வச்சு கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் நம்ம வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட்டோன்னா காய வச்சு வெளியே கொடுத்துரும். இதுலேருந்து நம்ம துணியை வெளியே எடுத்து போட்டு ஒரு 1 or 2 hours காய வச்சோன்னா முடிஞ்சு. இதனுடைய இன்ஸ்டாலேஷன் பெரிய விஷயம் இல்லைங்க. தண்ணி வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்லெட். இது வழியாக வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து தண்ணி உள்ளே போகும். அவுட்லெட் வந்து கீழே வந்து ட்ரெயின் பைப் கனெக்ட் பண்ணி 1 மீட்டர் லென்த்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். பிகாஸ் அப்போ தான் இது லென்த்தில் வந்து தண்ணி போகும் அப்படின்றதுனால. ஸோ இது இன்ஸ்டலேஷன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். தண்ணி இன்லெட்டும் அவுட்லெட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமிங் நம்பர் வந்துடும். ஸோ இதில் இந்த 3 பட்டன் தான் வந்து இம்பார்ட்டண்ட்: பவர் பட்டன், ப்ரோக்ராம் பட்டன், ஸ்டார்ட் பட்டன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராம் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரோக்ராம் 1லேருந்து 2 சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றது இருக்குது. இப்போ ப்ரோக்ராம் 3ல் என்ன பண்ணுன்னா, சோப் பண்ணும், வாஷ் பண்ணும், ரின்ஸ் பண்ணும், ட்ரை பண்ணும், அகைன் ரின்ஸ் பண்ணும். பிகாஸ் அந்த ப்ரோக்ராம் 3க்கு அவ்வளோ தேவைப்படுது. அப்புறம் ப்ரோக்ராம் 4ல் இது 4 மட்டும் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு தேவை வந்து ஹை லெவல் வாட்டர் லெவல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 5 சேம், இது 4 ப்ளஸ் மேக்ஸிமம் லெவல் தேவைப்படுது. அப்புறம் ப்ரோக்ராம் 6 இந்த 4 ப்ளஸ் லோ லெவல் இருந்தாலே போதும். ஏன் ப்ரோக்ராம் 6க்கு அவ்வளோ இருந்தால் போதும்னா, ஒயிட் கிளாத்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒயிட் கிளாத்ஸுக்கு கம்மி தண்ணி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அதை கால்குலேட் பண்ணுது. ப்ரோக்ராம் 7க்கு என்ன பண்ணுன்னா, ப்ரோக்ராம் 7 என்னென்னா ரின்ஸ் ப்ளஸ் ட்ரை. அதாவது நம்ம வெளியே துணி துவைச்சிருவோம், இங்கே புழிஞ்சிட்டு காய வைக்கணும். அதனால் இது என்ன பண்ணணும்னா இங்கே வந்துடும், புழிஞ்சிட்டு காய போடணும். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி ப்ரோக்ராம் 8 ட்ரை ஒன்லி. நாமளே வந்து வெளியே ஊற வச்சு துவைச்சி புழிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் காய வச்சா மட்டும் போதும். அதனால் லைட்னிங் ஆப்ஷன் எதுவும் வராது. ஸோ இதுதான் இவ்வளோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ராம் 1க்கு போயிட்டோம். இதில் வந்து ப்ரோக்ராம் 1, 2, 3, 4 இப்படி தான் வர முடியும். அசெண்டிங் ஆர்டரில் வர முடியும், டிசெண்டிங் ஆர்டரில் ரிவர்ஸ் போக முடியாது. அப்புறம் இதில் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக புளியணும் அப்படின்னா இது ஒன்று இருக்குது. வாட்டர் லெவல் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் செட் பண்ணலாம், மேனுவலாகவும் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் ப்ளஸ் ரின்ஸ், வாட்டர் வந்து ரீயூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து சைல்டு லாக் அப்படின்னு இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து இது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் வேறு ஏதாச்சும் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் இது 2 லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து லாக் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய ஸ்டேட்டஸ். மோஸ்ட்லி நம்மளுக்கு P1, P2, P3 இருந்தாலே இந்த வாஷிங் மிஷின் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சைக்கிள் வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே துணி போட்டோம்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜான் அளவுக்காச்சும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக இது வரைக்கும் போடக்கூடாது. அதனால் நாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பட்டன் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து ஆன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஆன் பண்ணோன்னே என்ன பண்ணோன்னா, அது சென்ஸ் பண்ணும் உள்ளே எவ்வளோ துணி இருக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ கப்பு நம்ம வந்து அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். ஆன் பண்ண உடனே வந்து ரன் ஆகாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம ஆன் பண்ண உடனே வந்து மெஷின் ஓடல அப்படின்னால எதுவும் நினைக்கக்கூடாது. எவ்வளோ வாட்டர் லெவல் தேவைப்படும், எவ்வளோ டிட்டர்ஜென்ட் லிக்விட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. வரும், இருங்க. இங்கே பாருங்கள், 1.5 கப்பு வந்து ஆட் பண்ணணும்னு வருது. ஆட் 1.5 கப் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ 1.5 கப் ஆட் பண்ண சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 57 நிமிஷம் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து என்னன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம போட்டிருக்கிற துணிக்கு மீடியம் லெவல் தண்ணி இருந்தால் போதும். அதனால என்ன பண்ணுதுன்னா தண்ணி உள்ளே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. சில வாஷிங் மிஷினில் இங்கே ஆட் பண்ணுவாங்க, இங்கே ஆட் பண்ணுறதா கரெக்டு. பட் ஆனால் நாம் இங்கே ஆட் பண்ணுறோம். 1.5 கப்பு வந்து லிக்விட் எடுத்துருக்கோம். லிக்விட் ஊற்றிடு, சுற்றி ஊற்று. ஆக்சுவலாக நம்ம 1.5 கப்பு வந்து இப்போ லிக்விட் ஊற்றிருக்கோம். லிக்விட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வழக்கம் போல் தண்ணி வருது. இது தண்ணி ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகிட்ட அப்புறம் அது வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிடும். காய்ஸ், நீங்கள் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் இன்லெட்டு தண்ணி கனெக்ட் பண்ணணும். தண்ணி ஃபஸ்ட்டு டேப் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் பைப் வந்து வாஷ்ரூமுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பவர் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் தான். ஸோ இப்போ வந்து 58 மினிட்ஸ் ஆகும். தண்ணி வந்து போயிட்டுருக்கு. எப்போ வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி மினிமம் வந்தோடனே அது சென்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடும். அவ்வளோதான் கைஸ். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து துவைக்குது. எப்படி துவைக்குதுன்னு பாருங்களேன். இங்கே வந்து இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போது துணி ஊற வச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ வந்து ஊற வச்சிட்ருக்கு. கைஸ், எங்கள் அம்மா தான் இந்த மிஷினுக்கு ஓனர் ஆக போகிறாங்க. இனிமேல் இவங்க தான் வந்து இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துனுக்குது. இவங்களுக்கோசரம் தான் இந்த வாஷிங் மிஷினே வாங்கினது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க துணி துவைக்க. அதனால் அவங்களுக்காக தான் இந்த வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கு. மேடம் கேட்குறாங்க என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி துவைக்குதுன்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் அதே ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஊற வச்சுனே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அவங்களுக்கு தான் இந்த டெமோ கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறது. அம்மா, வாஷிங் மிஷின் வாங்கினது சந்தோஷமா உனக்கு? துணி துவைக்க முடியாது. இப்போ பரவாயில்ல. அதுக்கோசரம் இப்போ கல்ட்டு தண்ணி இருக்கு. நம்ம துணி வாஷிங் மிஷின் இருக்குது எப்படி துணி துவைச்சிரும் அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஊற்றிருக்கோம். சரி, என்ன ஒன்று 43 ஒன்றும் வரல. குறையும் வந்துருச்சு. இல்லை மறுபடியும் ஊற வைக்கிது. மறுபடியும் ஊற வைக்கிறா? ஆமாம், அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். கையில் மாட்டி எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் லைட் எதுவுமே இருக்குது. நீட்டாக துணி துவைச்சு கொடுக்கணும்ல. கைஸ், இப்போ வந்து சோக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு நான் டெமோ கொடுத்தேன். அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்படிமா வாஷ் பண்ணுவேன் துணி? ஃபர்ஸ்ட் துணி போட்டுக்கணும் வாஷிங் மிஷின்ல. சரி, போட்டுன்னு அதை அழுக்கு வர தண்ணி பைப்பை தூக்கி அங்கே உள்ள சிங்கிள் விட்டுருணும். விட்டுட்டு தண்ணி வரத்துக்கு இங்கே ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு பவராக அழுத்தணும். பவரை அழுத்திட்டு அப்புறமேட்டுக்கு ஒன்று வந்து கவரேஜ் கொடுக்கணும். அதை ஆன் பண்ணோம்னா ஒன்று வரும். அதில் அப்புறமா துணியை எடுத்துட்டு அந்த லிக்விடை ஊற்றணும். ஊற்றிட்டுனா அது அப்படியே சுற்றினேக்கும். சுற்றினே இருந்த உடனே அப்படியே 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சுட்டு அது வாட்ச் பண்ணியே இருக்குது. வாட்ச் பண்ண உடனே அப்புறமா புளிஞ்ச உடனே அது காஞ்சி மாதிரி ட்ரை ஆகும். அது அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். வாஷிங் மிஷின்லாம் துணி எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எங்கள் ப்ரோக்ராம் படி என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சோப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இவ்வளோ தான் வாஷ் பண்ணும். இது பார்த்தா வாஷ் பண்ணுதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. பட் ஆனால் அது அவுட்புட் நல்லா தான் வரும். பாருங்கள், இப்படி தான் துணி துவைக்கும். இது புளியும் போதும் காய வைக்கும் போதும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், அவ்வளோதான், துணி துவைச்சி முடிச்சிடுச்சு. இப்போ வந்து புளியுது பாருங்கள். புளியும் போது தண்ணி இப்படி போகும். இதுதான் வந்து புளிஞ்சிட்டு தண்ணி நிறைய வேஸ்ட்டாக போகிறது. இதுலேயே தெரிஞ்சிடும் நம்ம துணியில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கம்ஃபர்ட் அந்த மாதிரி லிக்விட் எல்லாம் எப்போ போடணும்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து புளிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து கம்ஃபர்ட் போடணும். டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். கரெக்டாக அது ஸ்டாப் பண்ண உடனே நம்ம வந்து கம்ஃபர்ட் போடலாம். ஸோ தண்ணி இன்னும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ புளியுது பாருங்கள் நல்ல. இதுதான் வந்து புளியறது. பயங்கர ஸ்பீடாக பண்ணோம் இது.
புளிய தண்ணி போயிட்டே இருக்கு. எவ்வளோ ஆர்பிஎம்ல சுற்றுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரின்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுது லிக்விட் ஊற்றணும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ஃபோர்ட் ஊற்றலாம். ஸோ ஓப்பன் பண்ணி கம்ஃபோர்ட் ஊற்றணும். அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும். நம்ம வந்து கம்ஃபோர்ட் ஊற்றிடுறோம். நல்ல 2 பாக்கெட், ஒரு பாக்கெட் எவ்வளோ நாளைக்கு ஊற்றலாம். பட் நம்மளுக்கு இந்த துணி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பாக்கெட் இருந்தால் போதுமானது. ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து தண்ணி ஊற்றுது பாருங்கள். ஏன்னா மறுபடியும் வந்து இன்னொரு முறை புளியும். இந்த கம்ஃபோர்ட் தண்ணியோடு போட்டு புளிஞ்சு நம்மளுக்கு நல்ல வாசனையாக கொடுத்துரும். நல்ல தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அது என்ன பண்ணணும்னா கம்ஃபோர்ட் தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும். கைஸ், தண்ணி ஃபில் ஆன அப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் புளியுது. அந்த கம்ஃபோர்ட் தண்ணியோடு சேர்த்து நல்லா புளிஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த ரின்ஸ் ஸ்டேட்டஸ் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது புளிஞ்சிட்ட அப்புறம் எப்படி காயுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரை பண்ணது பாருங்களேன். இது உள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் அது வெளியே எடுத்துரும். அந்த தண்ணி எல்லாம் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணால் தண்ணி ஃபுல்லாக இழுத்து அது காய வச்சுருங்க. காய்ஸ், அது தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபைனல் 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஈஸியாக நம்ம வந்து காஞ்சிட்ட அப்புறம் துணி எடுத்துடலாம். காய்ஸ், சைக்கிள் முடிஞ்சதும் நம்மளுக்கு எண்டுன்னு சொல்லிட்டு அலாரம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து துணி எடுத்து ஒரு 2 மணி நேரம் தாராளமாக காய் போட்டோன்னா ஆச்சு. ஸோ துணி ஓரளவுக்கு நல்லா தாங்க துவைச்சிருக்கு பாருங்களேன். என்னென்னா ட்ரை பண்ணியிருந்தாலே நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் காய போட்டோன்னா சரியாயிடும். ஸோ அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். ஸோ நீங்களும் வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா வெர்புல் 7 kg ஆட்டோமேட்டிக் வாங்குங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக தான் இருக்கும். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் சந்திப்போம். பாய்.